FBI ஏஜென்ட்ஸ்லாம் எப்படி பொய் சொல்றவங்கள கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறாங்கன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது ஒண்ணும் சினிமால வர மாதிரி மேஜிக் இல்ல. அது ஒரு கலை. இன்னைக்கு அந்த டெக்னிக்ஸ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? யாராவது நம்மள ஏமாத்திருப்பாங்க. அப்போ அவங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நம்ம எவ்வளவு துடிச்சிருப்போம். வாங்க அந்த உண்மைய எப்படி நெருங்கி போறதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். ஒரு சூப்பரான டிடெக்டிவ் கதை எங்கிருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க? ஆதாரங்களை சேகரிக்கிறதுல இருந்து தான். அதே மாதிரி தான் ஒருத்தர் பொய் சொல்றாரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் மற்றும் மிக முக்கியமான ஸ்டெப் அவங்களோட பேஸ் லைனை, அதாவது அவங்களோட இயல்பான நடத்தைய புரிஞ்சுக்கிறது தான். இதுதான் நம்மளோட ஃபவுண்டேஷன். அப்போ இந்த பேஸ் லைன்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் உண்மை பேசும்போது எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ரொம்ப இயல்பா ரிலாக்ஸ்டா எப்படி நடந்துப்பாங்க பேசுவாங்க அப்படிங்கிறதான். இதுதான் நம்மளோட அளவுகோல், நம்மளோட ஸ்கேல் மாதிரி. இந்த நார்மல் ஸ்டேட்ல இருந்து அவங்க எப்போ எப்படி மாறுறாங்களோ அதுதான் நம்ம தேடுற க்ளூ. சரி, ஒருத்தரோட பேஸ் லைனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க கிட்ட ரொம்ப சாதாரணமான எந்த ஒரு டென்ஷனும் தராத கேள்விகளை கேளுங்க. உதாரணத்துக்கு, உங்க பேர் என்ன, எந்த ஊர் உங்களுக்கு, இந்த மாதிரி சிம்பிளான கேள்விகள் போதும். அப்போ உங்க கண்ணை பார்த்து பேசுறாங்களா, அவங்க குரல் எப்படி இருக்கு, கைகளை எப்படி வச்சிருக்காங்கன்னு நல்லா கவனிங்க. இதுதான் அவங்களோட இயல்பான நிலை. இதை நம்ம மனசுல ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கணும். ஓகே, பேஸ் லைன் செட் பண்ணியாச்சு. இனிமே தான் அசல் கேமே ஆரம்பிக்க போகுது. வார்த்தைகள் வேணும்னா போய் சொல்லலாம், ஆனா உடம்பு பல நேரங்கள்ல அது உண்மையை காட்டி கொடுத்துடும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம கண்ணை நம்பணும். இயல்பா இருக்கும்போது ஒருத்தர் எவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனா பொய் சொல்லும்போது என்ன நடக்கும்? மனசுக்குள்ள ஒரு விதமான பதட்டம் உருவாகும். அந்த டென்ஷனை குறைக்க அவங்களுக்கே தெரியாம அவங்க உடம்பு சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் சுய ஆறுதல் செயல்கள். அவங்களோட பேஸ் லைன்ல இருந்து தெரியிற முதல் பெரிய மாற்றம் இதுதான். அப்போ இந்த மாதிரி சுய ஆறுதல் செயல்கள்னா என்ன? உதாரணத்துக்கு, கழுத்தை மெதுவா தொட்டுக்கிறது, உதடுகளை நல்லா இறுக்கமா மூடிக்கிறது, இல்லனா 2 கைகளையும் தேய்ச்சிக்கிறது. இது எல்லாமே பதட்டத்தோட வெளிப்பாடு தான். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு கஷ்டமான கேள்வியை கேட்டதும் டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அங்க ஏதோ இருக்குன்னு அர்த்தம். இப்போ நாம பார்க்க போறது பாடி லாங்குவேஜ்லயே ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் டெக்னிக். அதுக்கு பேரு மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ். அதாவது பயமோ குற்ற உணர்ச்சியோ வரும்போது நம்ம முகத்துல ஒரு செகண்ட் கூட இருக்காது, ஒரு மின்னல் மாதிரி அந்த உணர்ச்சிகள் வந்துட்டு போகும். இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா பிராக்டிஸ் பண்ணா இது ஒரு பவர்ஃபுல்லான டூல். ஓகே, உடம்பு சொல்றத பார்த்தாச்சு. ஆனா வார்த்தைகள், அதுல இன்னும் நிறைய க்ளூஸ் ஒளிஞ்சிருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்றது மட்டும் முக்கியம் இல்ல, அது எப்படி சொல்றாங்கன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மை சொல்றவங்க தைரியமா நான்னு சொல்லுவாங்க, நான் தான் அங்க போனேன். ஆனா பொய் சொல்றவங்க அந்த விஷயத்துல இருந்து தள்ளி நிக்க பாப்பாங்க. அதனால நான்கிற வார்த்தைய முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கதை சொல்ற விதத்திலையும் வித்தியாசம் இருக்கும். உண்மையா நடந்ததை சொல்றவங்க கதைய கோர்வையா சொல்லுவாங்க. ஆனா பொய்யர்கள் ஒன்னு ரொம்ப மழுப்பலா பேசுவாங்க, இல்லனா நம்ப வைக்கிறதுக்காக தேவைக்கு அதிகமான குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. கடைசியா ஒரு கேள்வி கேட்டா நேரடியா பதில் வருதா இல்ல கேட்ட கேள்வியே திருப்பிச் சொல்லி டைம் இழுக்கறாங்களான்னு பாருங்க. அது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். சரி, இப்போ நம்ம கிட்ட கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் க்ளூஸ் இருக்கு. அவங்க பேசினதுல இருந்தும் சில க்ளூஸ் கிடைச்சிருக்கு. இப்போதான் ரொம்ப முக்கியமான கட்டம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறது? ஆக மொத்தத்துல இதுல சில விஷயங்களை நாம மனசுல வச்சுக்கணும். முதல்ல எப்பவுமே பேஸ்லைன் தான் முக்கியம், அதை மறக்கவே கூடாது. ரெண்டாவது, ஒரே ஒரு விஷயத்த வச்சு யாரையும் எடை போடாதீங்க. யாரோ ஒருத்தர் கழுத்தை தொட்டதுனாலேயே அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம் இல்ல. இந்த மாதிரி பல அறிகுறிகள் ஒன்னா தெரியுதான்னு பாருங்க. அவங்க உடம்பும் அவங்க வார்த்தைகளும் சொல்றத ஒன்னா சேர்த்து பாருங்க. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமா, இது ஏதோ மேஜிக் இல்ல. இதை வச்சு 100% கரெக்டா சொல்லிட முடியாது. ஆனா கிடைக்கிற ஆதாரங்களை வச்சு ஓரளவுக்கு சரியா கணிக்க முடியும், அவ்வளோதான். சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. யோசிச்சு பாருங்க. சில சமயம் உண்மையை தெரிஞ்சுக்கிறத விட ஒரு உறவுல இருக்கிற நம்பிக்கையை காப்பாத்துறது முக்கியம்னு நினைக்கிறீங்களா? இல்ல எதுவா இருந்தாலும் உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?